லெதர் பொருட்களாக மாறும் தக்காளி. தோல் பொருட்கள், அதாவது லெதர் என்றாலே நம் மனதிற்கு வருவது விலங்குகளின் தோல்தான். ஆனால் பிரிதேஷ் மிஸ்த்ரி என்கிற இளைஞர் தக்காளி கழிவுகளிலிருந்து தோல் பொருட்கள் தயாரிக்கிறார். இந்த தோல் பொருட்கள் மென்மையானவை, நீடித்து உழைக்கக்கூடியவை மற்றும் மக்கும் தன்மை கொண்டவை. பிரிதேஷ் மிஸ்த்ரி சேகரிக்கும் தக்காளிகள் ஒதுக்கப்பட்டவை தானே தவிர அழுகியவை அல்ல. பழுக்காத, சுவையற்ற மற்றும் வித்தியாசமான வடிவத்தில் இருப்பதால் நிராகரிக்கப்படும் தக்காளிகளையே இவர் பயன்படுத்துகிறார். தக்காளி தோல் மற்றும் விதைகளை விளைநிலங்கள் மற்றும் உணவுத் தொழிற்சாலைகளிலிருந்து சேகரித்து அவற்றை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற தோல் பொருட்களாக மாற்றுகிறார். இவர் உருவாக்கும் தோல் பொருட்கள் விலங்குகளையோ இந்த பூமியையோ பாதிக்காதவை. விலங்குகளின் தோலை வைத்து உருவாக்கப்படும் தோல் பொருட்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இவர் தயாரிக்கும் தோல் பொருட்களுக்கு மிக மிக குறைந்த அளவில்தான் நிலம், நீர் மற்றும் ஆற்றல் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பும் அது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா என்பதை கருத்தில் கொண்டு வாங்கவும். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொலிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.